தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நீதித் தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 20. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன், இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. தேவாதி தேவனே, நன்றி. எம்மை பாதுகாக்கும் கவசமே, நன்றி. ஆணிகொண்ட கரங்களால் எங்களை தாங்கி பிடிக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், மாட்சிமைப்படுத்துகின்றோம். ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல எங்களுடைய இல்லத்தில் விருந்தினர்கள் வருகின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை எங்களுடைய அகமும் முகமும் மலர வரவேற்று அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து நாங்கள் அவர்களை நல்ல முறையில் கவனித்து அவர்களுடைய இதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி அவர்களை அன்பாய் வழிநடத்தி செல்லக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் தருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.